கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஒரு புதிய செய்தி, பர்சனல் நேம் ஆஃப் காட், தேவனுடைய தனிப்பட்ட நாமங்களை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினியில் அதற்கின இல்லையே, விசுவாசித்த பேர்களுக்கு குறையில்லையே. காசினியில் அதற்குறையில்லையே, விசுவாசித்த பேர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தவதி சயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதி சயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய வினய மனமத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய வினய மனமத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், ஆண்டும் பேய்கள் பயந்தோடும் தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், ஆண்டும் பேய்கள் பயந்தோடும் தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பட்சமுட ரட்சை செய்யும் முபகாரி, பெரும் பாவ பிணிகள் நிற்கும் பரிகாரி. பட்சமுடன் ரட்சை செய்யும் முபகாரி, பெரும் பாவ பிணிகள் நிற்கும் பரிகாரி. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டவருடைய பிரதான கிருபையினால நாமங்கள், இந்த நாமங்கள்ல பிதாவுக்கு நாமம், பிதா செப்பரேட், பரிசுத்தாவியானவர் வேறு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செப்பரேட். மூன்று கடவுள்கள். இந்த மூன்று பேரையும் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேஷன் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிற ஃபர்ஸ்ட் நாமம் யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியிலே தேவன். தேவன் பிதா, அதுல சந்தேகமே கிடையாது. நாமங்கள்ல பிதாவை குறித்து ஃபர்ஸ்ட் ஒளிப்படம் நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது வசனத்துல பாருங்க, ஆதியாகமம் 1:2, தேவ ஆவியானவர், பரிசுத்தாவியானவர். நீங்க 2 பேரை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவ இங்க டைரக்டா நீங்க பார்க்க முடியாது. அவரை எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவுது. இப்ப ஆதியிலே இந்த வெளிச்சம் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவோடு கூட இருந்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவனிடத்தில் இருந்தது. என் பாக்கெட்ல ஒரு பேனா வச்சிருக்கு, இது என் பாக்கெட்ல இருக்கு, தேவனிடத்தில் இருக்கு. இதை பிரிக்க முடியும், ஆனா என்னிடத்துல இருக்கிற மூக்க பிரிக்க முடியாது. அதுபோல வார்த்தை இவன் தேவனும் ஒன்னா இருந்துச்சு. எப்ப ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது, 4வது வசனம் பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்து அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருது. அந்த ஒளி லைட். இந்த லைட்டை தான் நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1 அதிகாரம் 3 வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறாரு.
உடனே அவருக்குள்ள இருக்கிற வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக வந்துட்டார். சரி, இதை நம்ம ஃபர்ஸ்ட் 3 நபரையும் நம்ம பார்க்க போறோம். பிதா உங்களுக்கு காமிச்சிட்டு அது கிளியரா இருக்கு, தேவன் அப்படின்ட்டு. பரிசுத்தாவியானவர் கிளியரா இருக்குது, பரிசுத்தாவியானவர். ஆனா வெளிச்சம்ங்கிற இயேசு கிறிஸ்து ஒரு மறைவா இருக்கிறார். அந்த மறைவா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். மறைவாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு வசனத்தை காட்டுறேன் உங்களுக்கு. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடாமல் ஜீவ ஒளியை அடைவான். இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக காட்டுகிறார். சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் விபச்சாரத்துல பிடிபட்டால் அப்படின்னு சொல்லி கையும் மெய்யுமாக அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபச்சாரம் தனியா செய்ய முடியாது. ஒரு கொள்ளை அடிக்கிறது தனியா போய் கொண்டு செய்யலாம், சொல்லுங்களேன். ஆனா ஒரு விபச்சாரம் தனியா செய்ய முடியாது. இங்க பார்ட்னரை காணும். யாரை காணும்? பார்ட்னரை காணும். இந்த பெண்ணோட யார் விபச்சாரம் செஞ்சாங்கிறதுக்கு டைரக்டா இன்டைரக்டா இருக்கு. அதான் உங்களுக்கு காட்டுறேன். 8:2. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவர்கிட்ட வந்தார்கள். இங்க டீச்சிங் நடந்துட்டு இருக்கு. அப்பொழுது விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும், இங்கதான் கல்பிரட். வேதபாரகரும் பரிசேயரும் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு இந்த பொண்ணுடைய அட்ரஸ் தெரியும். நான் இந்த ஊர்ல பிறந்ததுல இருக்கேன், ஆனா எங்க வேசி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அது நோயோடு வர்றவங்கள நான் பார்த்திருக்கேன், அட்ரஸ் தெரியாது. இப்ப இந்த பரிசேயரும் சதுசேயரும் இந்த பெண்ணை பார்க்க போயிருக்காங்க. போன இடத்துல இது எவனோ ஒருத்தே இவங்களுக்குள்ள பாவம் செய்யும் போது சண்டை வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யாகவும் பிடிபட்டால். அங்கதான் கையும் மெய்யமாக பிடிபட்டான்னா இவங்களுக்கு அங்க என்ன வேலை? சரி, அது இருக்கட்டும். ஒரு பார்ப்போம். இப்ப மோசே சொல்றாரு, இவர்களை கல் எறிய வேண்டும். என்னது? கல் எறிய வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாம் கல்லை எறிவு, உங்களை பாவம் இல்லாமல் முதலாம் கல். இது முதலாம் கல் 2ஆம் கல் நான் சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு அந்த பாரம்பரியம் தெரியும். என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயர்ந்த ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். இந்த பெண்ணை கீழே நிப்பாட்டி வச்சிருவாங்க. மேல இருந்து அந்த கல்லை வச்சிருப்பாங்க. எப்பவுமே எந்த ஒரு சம்பவத்திற்கும் 2 அல்லது 3 சாட்சி இருக்கும். அந்த சாட்சியில முதலாம் சாட்சியும் 2வது சாட்சி 3வது சாட்சி அங்க மேல நிக்கணும். நின்று அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கிறோம் யோவான் 8வது அதிகாரத்துல கையும் மெய்யுமாக பிடிபட்ட விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரியை நிப்பாட்டிட்டு இந்த முதலாக யார் கல்ல தூக்கி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்னஸ் நம்பர் 1. அந்த விட்னஸ் நம்பர் 1 யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது அதிகாரம் 3 வசனம், விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ அவருடைய வேத பாரகரும் பரிசேர். அந்த வேத பாரகரும் பரிசேர்னா முதல் கல்ல போடுறோம். ஏன்னா இவங்க தான் பிடிச்சிருக்காங்க. சரி, அப்ப முதல் கல்ல போடும் போது அந்த பொண்ணு தலையில கல் பொத்துன விழணும், அவன் மயக்கி கீழே விழணும். சப்போஸ் நாங்கிட்டான் 2வது கல்ல தூக்கி அடுத்த போடணும், அடுத்து 3வது கல், இப்படி ஒவ்வொரு கல்லாங்கிறது போட்டு அவரை காலி பண்ணிடுவாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேசிகளை, அதாவது பாவம் செய்த பெண்ணுன்னு சொல்லி ஒரு வேசியை கொண்டாட்டார். இப்ப அவர் அப்படியே பிளேட்டை மாத்துறாரு அவங்க பக்கம். எப்படி மாத்துக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களில் பாவமே இல்லாதவன் முதல் கல்ல போடட்டும், 2வது கல்ல 3வது ஏனாலும் போடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு தலையில. இங்கதான் ஒரே இடத்துல பைபிள்ல ஆண்டவர் எழுதுனதாக இருக்குது. இதுல ஒருத்தர் வந்து நைஸா எட்டி பார்ப்பான், நம்ம தான் அங்க செஞ்ச பாவம் இவருக்கு அங்க தெரியும். ஆனா அவன் செஞ்ச பாவத்தை உட்காந்து எழுதிட்டு இருக்காரு.
ஓடியே போயிட்டான். இப்படி ஒவ்வொருத்தனா ஓடிட்டாங்க. அப்ப பாவம் செய்தவன் பெண்ணை கொண்டாந்து கடைசியில் எல்லாம் பாவம் செஞ்சிருக்காங்க. சரியா? இதை சொல்லி முடிச்சுக்கிட்டு ஆண்டவர் தான் வெளிச்சம் அப்படின்னு காட்டுறாரு. அதே 1 அதிகாரத்துல நாமத்துல தேவனை கிளியரா இருக்கு. நம்பர் 1 பரிசுத்தாவியானவர் கிளியரா பரிசுத்தமானவர் பார்க்கணும். ஆனா அங்க இயேசு கிறிஸ்துவ நீங்க பார்க்க முடியாது. அவர் எப்படி பார்க்கலாம்னா வெளிச்சம் உண்டாக கடவுள்னா அவர் வெளிச்சமாக மாறுகிறார். அவர் தன்னை என்ன சொல்கிறார்? இதான் மேட்ரு. யோவான் 8 அதிகாரம் 12 வசனம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றவன் இருளை நாடாமல் ஜீவ ஒளியை அடைவான். இது நம்பர் 1. பாவிகள் நிறைந்த உலகத்துல வருகிறார். 2வது அவர் தன்னை லைட் அப்படின்னு காட்டினார். யோவான் 12 அதிகாரம் 46 வசனம். 12:46. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவரும் இருளிலே நடாவாதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னா இவருக்கு ஒளியாக வந்துட்டார் உலகத்திற்கு. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. இது என்ன சூழ்நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருபத்தி 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், கோதுமை மணியாவது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் விழுந்து செத்தால் மிகுந்த பலனை தன்னுடைய மரணம் உயிர் தளத சொல்லிட்டு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேங்கிறேன். சரி, 2 குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 3வதாக நம்ம பார்க்க போறோம் ஏசாயா 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறோம். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம். 10:17 இஸ்ரவேலின் ஒளியானவர். என்னைய நீங்க போதகர்னு கூப்பிடலாம், டாக்டர்னு கூப்பிடலாம், சார்னு கூப்பிடலாம், ஆனா ஒளியானவர்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியானவர். ஒளியானவர் வார்த்தைன்னு சொன்ன உடனே வெளிச்சமாக இந்த பூமிக்கு வந்து விட்டார். அடுத்து 45 ஏசாயா 45வது அதிகாரம் 18 45:18 வானங்கள் சிருஷ்டித்து பூமியை வெறுமையாய் குடியிருக்க செய்யாமல் அதை குடியிருப்பதற்காக அதை படைத்து அதை உருவேற்றினார். நானே கர்த்தர். இங்க கிரியேட்டர் இங்க வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். மனிதர்கள் வாழ்கிறதற்கு மூணுல வாழ முடியாது. ஆனா அந்த பூமியில கிரியேட் பண்ணவர் ஒளியானவராக தன்னை காட்டுகிறார். சரி, இன்னொரு வெளிச்சத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 19 இனி சூரியன் உனக்கு வெளிச்சமாகிறபடிக்கு சந்திரன் வெளிச்சத்தை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் தேவனை உனக்கு நித்திய வெளிச்சம். எவர் லைட். நம்ம ஒரு காலத்துல பரலோக ராஜ்யத்துக்கு போறோம். அங்க இருள் இல்லாத ஒரு ராஜ்யம். அங்க என்ன இருக்கும்? யார் வெளிச்சத்தை கொடுப்பார்கள் கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 22 அதன் தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலை. பாருங்க, அடுத்து பாருங்க, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்ப அதை பார்க்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ளவர்ங்கிறத நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவா? எஸ், பிதா. இயேசு கிறிஸ்துவா? எஸ், இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஆட்டு குட்டியானவர். சரி, இப்ப இந்த வேதம் தனிப்பட்ட நாமங்கள்னு சொல்லி ஸ்பெசிபிக்கான நாமத்தை காட்டுது. நம்முடைய கடவுள் ஜீவன் உள்ள தேவன். அந்த ஜீவன் உள்ள தேவனுக்கு பெயர்கள் இருக்கு. அதான் நம்ம தியானிக்க போயிடும். இது ஒரு தொடர் செய்தி. இதுக்கு பெயர், நாமம், இங்கிலீஷ்ல டைட்டில். என்னைய டாக்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க.
என் மனைவியும் டாக்டர், அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. ஆனா எங்க அம்மா டாக்டரே கிடையாது. ஆனாலும் அவங்க எப்படி டாக்டர் அம்மா வந்திருக்காங்க, போதகர் அம்மா வந்திருக்காங்க. போதகர் ஆனா அம்மா, அந்த டைட்டில் மனைவிக்கு சேர்ந்து கிடைக்குது. இங்க நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு டைட்டில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். வெளிப்படுத்தல் 21ஆம் வசனத்துல சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா ஆபிரகாமுக்கு அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல ஒரு டைட்டில பார்க்கிறோம். ஆபிரகாம் 99 வயதா இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை உள்ளதற்கு எல் ஷடாய். எல் ஷடாய் இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ELSHADAI. சர்வ வல்ல எல் ஷடாய். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராங் நர்ஷர். நர்ஷர்னா போஷிக்கிறவர். என்னுடைய சொந்தக்கார பொண்ணு, அவளுக்கு ஒரு குட்டி பொம்பளை பிள்ளை. அது அடாப்டட் பண்ண, சொந்த பிள்ளை கிடையாது. அவளுக்கு நல்லா படிச்ச பொண்ணு. அவளுக்கு ஒரே ஒரு வேலை என்ன தெரியும் அவங்களுக்கு, அந்த பொம்பளை பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறது. என்னென்னமோ சத்து மாவு, பால், கிரீம், அது இதில் கொடுத்து திணிச்சுக்கிட்டே இருப்பான். அது காரணம் என்ன, அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணும்போது அதை யாருமே கவனிக்காம வெளிஞ்சி எலும்பும் தோலுமா விட்டா ஒரு நாள் அந்த பிள்ளை செத்துக்கிட்டு. ஆண்டவர் இறக்கம் பாராட்டி இந்த அம்மா கொடுத்தாங்க என் பாப்பாக்கு. அந்த மகன் அந்த பிள்ளைக்கு கொழுன்னு ஆக்கிட்டான். அந்த பிள்ளை கலரு, இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் பார்த்தோன்னா ஐயோ வெள்ளக்கார பிள்ளை மாதிரி இருக்கும். அப்ப அந்த அம்மா கொடுக்குற அந்த போஷிப்பு ஸ்ட்ராங். அதுபோல எல் ஷடாய்ங்கிற தேவனுடைய நாமத்திற்குள்ள ஒரு என்ன இருக்குன்னா, ஸ்ட்ராங் நர்ஷர். அடுத்து ஸ்ட்ரென்த் கிவர், பெலன் கொடுக்கிறவர். ஒரு மனிதர் வயதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. அவர் பலன் கொடுத்தார்னா அது வேற மாதிரி இருக்கும். அதனால்தான் அவர் பேரு எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர். இந்த சர்வ வல்லமைக்குள்ள என்னென்ன வல்லமை உங்களுக்கு தெரியுதோ எல்லா வல்லமையும் அதுக்குள்ள இருக்கு. அந்த வல்லமைங்கிறது கொடுத்து தன் பிள்ளைய வெளியே காட்டுவார். உதாரணத்துக்கு ஆபிரகாம் இருக்கார். அவர் வயசுல ஆபிரகாமுக்கு நான் சர்வ வல்லமை உள்ளவர்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைய கொடுக்கிறார். அந்த பிள்ளை தாங்க அவருக்கு ஸ்ட்ரென்த். பிள்ளை இல்லைன்னா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது. சரி, முதல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். தன்னை வெளிப்படுத்தும் பொழுது சர்வ வல்லமை உள்ள தேவன்கிறார். இதுல இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது வசனம், என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணு. இங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரென்த் எதுனா ஒரு உடன்படிக்கை மூலமா நடக்குது. போன ஞாயிற்றுக்கிழமை சங்கீதம் 89 உடன்படிக்கை கொடுத்து டீட்டெயிலா நான் பேசிட்டேன். இப்ப நான் சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு வாஞ்சி இருந்தா அதை பார்த்து அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போயிருவேன். சரி, உடன்படிக்கை ஏற்படுத்தி மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். 4வது வசனம், நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிக்கு தகப்பனாவாய். உன் பேர் ஆபிரகாம் என்று சொல்லப்படாத ஆபிரகாம். ஆண்டவர் தன்னுடைய நாமம் மாற்ற முடியாது. ஆனா இங்க ஆபிரகாமாக மாத்துறாரு. எதெல்லாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாரு. திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், பிதாவாகிய தேவனுடைய பல நாமங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாமத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறோம். இதான் மேட்டர். ஆபிரகாமுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தினா, சர்வ வல்லமை உள்ள தேவன்கிற பேரோட தன்னை வெளிப்படுத்துகிறார். சரி, 5வது வசனத்தை அவங்களுக்கு வாசிங்க. 17:5, உன் பெயர். 6, உன்னை மிகவும் அதிகமாக பலுக பெருக பண்ணி. அந்த எப்படி சாப்பாடு உள்ள போய்
ஒருத்தரை புஷ்டி ஆக்குகிறதோ இந்த உடன்படிக்கையின் மூலமாக கவர்னட் மூலமாக ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார். அந்த ஸ்ட்ரென்த் என்னன்னா பலுகி பெருகுவாய். நீ ஒத்தால் கிடையாது, பெரும் கூட்டம் உன்னிட்ட இருந்து வெளியே வருங்கிறாரு. அவரால் தான் முடியும். காரணம் அவர் எல் ஷடாய். சரி, ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 1 வசனத்துல ஈசாக்குக்கும் சேம். ஒவ்வொரு காலங்கள்ல ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன தேவையோ அதை தான் காட்டுறோம். நாமம்னா வல்லமை, பவர். அந்த வல்லமையை தான் நம்ம பார்க்கிறோம். 28வது அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும், உன்னை பலுகி பெருக பண்ணி. அதே பாருங்க, அதே எல்ஷடாங்கிற பேருக்குள்ள இருக்கிற ஒரு அர்த்தம் என்னன்னா உள்ள போய் உன்னை பலுகி பெருக செய்யுங்க. அதுதான் எல் ஷடாய். ஒரு தாயை போல, தாய் எப்படி அந்த பிள்ளைக்கு போஷிக்கிறாரோ அந்த போஷிக்கிற மாதிரி நான் ஆபிரகாமை போஷித்தேன் சர்வ வல்லமைங்கிற நாமத்தோடு இப்ப உடனே நான் செய்யறேன். சரி, இது ஆபிரகாம் ஈசாக்கு கடந்து போகுது. 32வது அதிகாரம் 9வது வசனத்துல யாக்கோபுக்கு, ஆபிரகாமுக்கு அதே நாமம், ஈசாக்குக்கு அதே நாமம், யாக்கோபுக்கு பாருங்க. பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே. ரெண்டு பேருக்கும் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் சொல்லுங்க? சர்வ வல்லமை, எல் ஷடாய். இப்ப ஒரு பலன் தர வேண்டியிருக்கு. அதே பிராமிஸ் சொல்றாங்க, தேவரீரோ மெய்யாக நன்மை செய்து உன் சந்ததியை கடற்கரை மணலற்ற நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு நீங்க எனக்கு சொன்னீங்களே. அந்த வல்லமை என் தாத்தாக்கு கொடுத்தீங்க, எங்க அப்பாவுக்கு கொடுத்தீங்க, இப்ப எனக்கு நீங்க இது கொடுக்கணும். இது கொடுத்தா தான் 32வது அதிகாரம் 9வது வசனம், தேவனுமாய் இருக்கிறவரே, இருக்கிறவரே. அப்பா இருந்து போயிட்டாரு, தாத்தா இருந்து போயிட்டாரு, ஆனா இவர் இருக்கார். ஏன்னா இவர் தான் ஸ்ட்ரென்த் சப்ளை பண்றவர். இருக்கிறவரவே பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரி, இந்த யாக்கோபு 35வது அதிகாரம் 11 வசனம், ஆதியாகமம் 35:11, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாக்கோபுக்கும் இதே நாம தாங்க. அதாவது திரும்ப நான் சொல்றேன், ஒரு காலம், அந்த காலத்துல வாழ்ந்த சில மக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்களுக்கு தன்னை ஒரு வல்லமை, ஒரு நாமத்தால் தான் வெளிப்பட்டார். எல்லா நாமமும் கிடையாது, ஒரு சிங்கிள். நீ பலுகி பெருகுவாய். பலுகி பெருகிற அந்த எக்ஸ்பான்ஷனை எல் ஷடாய்ங்கிற ஒரு நாமத்தோடு தான் கொடுக்கிறார். அப்ப ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரே நாமம் தான், சர்வ வல்லமை உள்ள தேவன். பார்ப்போம். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 3வது வசனம். யோசேப்பு வந்தாச்சு, அடுத்த தலைமுறை வந்துருச்சு பாருங்க. ஆபிரகாம் முடிச்சாச்சு, ஈசாக்கு முடிச்சாச்சு, யாக்கோபு முடிச்சாச்சு. யாக்கோபுல இருந்து 12 கோத்திரம் வந்தாச்சு. இந்த 12 கோத்திரத்துல யோசேப்பு மேக்சிமம் பெருக பண்ணிட்டார். மற்றவங்கள பெருக பண்ணினாரு. ஆனா யோசேப்பை உயர்த்தி, யோசேப்புக்கு கொடுத்த வல்லமை, அந்த எல்ஷடாங்கிற நாமத்துல யோசேப்பை எவ்வளவு பெருசாக்குனார்னா, ஈஜிப்துக்கே ராஜா நம்பர் 2 ராஜா. ஆனா அவங்க பார்வோனுடைய குடும்பத்திற்கு இவர் தான் தேவன். நான் உங்களுக்கு வசனம் காமிச்சிருக்கேன். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, அப்பா மகன்கிட்ட என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலே லூஸ் என்கிற இடத்திலே என்னை தரிசனமாக்கி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி பல ஜாதி சேம். அந்த டைட்டில்
எல்ஷடாய்ங்கிற நாமத்துக்குள்ள பலுகி பெருகிற ஒரு ஸ்பெஷல் தன்மையை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப அடுத்த தலைமுறை உங்களுக்கு நான் காட்டுறேன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். இப்ப மோசேக்கு வந்தாச்சு. மோசே முட்செடியில ஆண்டவரை பார்க்கிறார். மோசே மாமனார் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. தேவ பர்வதமாகிய ஓரேபுக்கு வந்தாச்சு. முட்செடி அங்க ரொம்ப காமனா நடக்கிற காரியம். முள் எரியறது அந்த ஹீட்டுக்கு வரத்தான் செய்யும். வழக்கமா எரியிற மரம் எல்லாம் எரிஞ்சு அப்படி சாம்பல் ஆகும். ஆனா எரியுது, ஆனா இது அவியாம இருக்குது. அவன் பார்க்க கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டு, அதற்கு இதோ அடியேன் என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன். பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன். அந்த பிதாக்களின் தேவன்னா அவருக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சர்வ வல்லமை. ஆனா இப்ப மோசேட்ட அந்த டைட்டில் மாறப்போகுது. அது எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும்தான் அன்னைக்கு சொல்ல போறேன். எக்ஸ்பிளேஷன் அடுத்த வாரம். இங்க பாருங்க, 14வது வசனம் பாருங்க. ஒரு புது டைட்டில். இது ஸ்பெஷலா மோசேக்கு மாத்திரம் கொடுக்கிறார். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திலே அனுப்புகிறார். இருக்கிறவராக இருக்கிறேன். அது நீங்க இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 32வது அதிகாரம் 39வது வசனம். நான் நானே அவர். நான் நானே அவர். ஐ ஆம் ஐ. என்னுடனே வேறு தேவன் இல்லை என்பது பாருங்கள். நான் நானே ஐ ஆம் ஐ. இப்ப அடுத்த பிரச்சனையை உள்ள போக போறார்கள் இஸ்ரேல் மக்கள். எகிப்துல அடிமையாக போகிறார்கள். அடிமையாக போகிறவர்களுக்கு மோசே தான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு மோசேக்கு சர்வ வல்லவர்ங்கிற நாமம், எல்ஷடாங்க நாமம் காணாது. வேற ஒரு வெளிப்பாடு கொடுக்கணும். அதனாலதான் இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சனல் நேம் ஆஃப் காட். தேவனுடைய தனிப்பட்ட நாமங்கள். ஒரே கடவுள் தான், பிதாவைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிதா ஒவ்வொரு ஸ்டேஜில் தன்னை வேற வேற மாதிரி வெளிப்படுத்துங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சர்வ வல்லவனை வெளிப்படுத்திட்டு, ஆனா மோசே பெறும்போது எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஆம் ஐ என்னங்கிறத நம்ம அடுத்த வாரம் தியானிக்கிறோம். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேவனுடைய நாமங்களை நாங்கள் தியானிக்கிறோம் ஐயா. இது பெரிய சாக்கியமாப்பா. எங்களுக்கு தொடர்ந்து நீங்க வெளிப்பாடு தர வேண்டுமாப்பா. எந்த மனிதனும் கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாட்டின் மூலமாக நாங்கள் இன்னும் உண்மை அறிய வேண்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.